இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி. நல்ல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை கொண்ட சிம்ம ராசி நேயர்கள் இப்ப அஷ்டம சனியில இருக்காங்க. இந்த சனி வக்ர பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு எப்படி சார்? சனி வக்ரம் வரும்போது அஷ்டம சனி இனி இல்லை என்ற நிலை வரப்போகுது. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டோன்ல வரப்போகுது ராசி இந்த ராசி தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துக்கு நல்ல விஷயம்னா, சார் நேரம் பார்த்து ஆனால் பெனிஃபிட் எனக்கு கிடைக்கலன்னு சொன்ன அந்த வருத்தப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த வேலையில் நிரந்தர அம்சம் உண்டு. இந்த ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பார்க்கும்போது இவங்களுக்கு பொதுவாகவே ஒரு சில பணங்கள் தொலைச்சது, சின்ன சின்ன அவமானத்தை சந்தித்தது, தகுதிக்கு குறைவாக பல விஷயங்களை இவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணது, இவங்க செல்வ கடாட்சத்தை தாண்டி பல இது பண்ணிட்டாங்க. இப்போ தான் அது மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர், வாஸ்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா, வாஸ்து பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர். இன்னைக்கு நமக்கு என்ன டாபிக்ல பேச வந்திருக்காங்க ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்க இருக்கின்ற சனி வக்ர பெயர்ச்சி. சனி வக்ர பெயர்ச்சியில உங்க ராசிக்கு ஏற்படக்கூடிய 5 மாற்றங்கள் என்ன, அந்த 5 மாற்றமும் உங்களுக்கு சாதகமா இருக்குமா இல்ல ஒரு சில பாதகங்களை கொடுக்குமா அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ சனி வக்ர பெயர்ச்சி மிஸ் பண்ணாம முழு பதிவையும் பாருங்க. சாரை சந்திச்சிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப தனித்துவமா நிறைய பரிகார முறைகளை நீங்க சொல்றீங்க. ஒவ்வொரு மக்களுமே எளிமையான மக்கள் கூட செய்யக்கூடிய அருமையான பரிகாரமா நீங்க சொல்லிட்டு வரீங்க. இப்ப நம்ம பார்க்க போறது சனி வக்ர பயிற்சி. இப்பதான் குரு பயிற்சி பார்த்தோம், ஒவ்வொரு பயிற்சிகளா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. இந்த சனி வக்ர பயிற்சி எப்ப நடக்குது, அது நடக்கிறதால மக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த 5 மாற்றங்கள் என்ன சார்? சனி வக்ர பயிற்சி நீங்க கேட்ட 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க. இங்க சனி வக்ர பயிற்சியில் 5 பெற்று ஆண்டியும் அரசனாக போறான் இந்த உலகத்தில் பல பேர். அதை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல ஜூலை 27ஆம் தேதி சனி வக்ரம் அடைகின்றன. இந்த வக்ர கதியில் பார்த்தீங்கன்னா அப்படியே டேர்னிங் பாயிண்டா என்னன்னா, தீமை செய்தவருக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பல ராசிகளுக்கு பல மாற்றங்கள் உலகில் ரீதியாக. பொதுவாக இன்றைக்கி கச்சா எண்ணெய் சனியோட காரகத்துவம், அதில் ஒரு முடிவு வரப்போகுது. பல தடைகள், இந்தியாவின் பொருளாதாரம், பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. இப்போ இந்திய அளவில் உலக அளவில் நடக்குது, நமக்கு என்ன சார் நடக்குது? நம் உள்ளத்தில் பல மாறுதல் நடக்க போகுது. அது என்ன நடக்க போகுதுன்னா, பொருளாதார ரீதியாக, குடும்ப உறவுகள் ரீதியாக, பிஸ்னஸ் மற்றும் வேலை வாய்ப்புகள் ரீதியாக குழந்தை பிறப்பு கிடைக்குமா, அந்த வாரம் எனக்கு கிடைக்குமா இருக்கிறவங்க, சார் சொத்து சுகம் வேணுங்க, எனக்குன்னு ஒரு வீடு அமையாதா, இடம் அமையாதா, ஏன் இத்தனை நாள் வாடகை வீட்டில் தரும், இந்த மாதிரி பல ஏற்றங்கள் இருந்தவங்களுக்கு சூப்பரான வாய்ப்பு. நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா சிறந்த கல்வி கிடச்சி வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், அதோட மாற்றம். சனிங்கிறது ஒரு சில நோயை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் வந்திருக்கு. இப்போ வக்ரகதியில் இருக்கும்போது அந்த நோயை க்யூர் பண்ணுறக்கூடிய அம்சத்தில் வந்திருக்கு. இப்போ ஒரு சில ராசிகள் மட்டும் கவனமாக இருக்குன்னு சொல்கிறோம். இந்த வக்ர பயிற்சியில் நிறைய நல்லது. ஒரு சில ராசிகளுக்கு சார் கவனம் கவனம் கவனம், அதை தவிர்த்துருங்கன்னு சொல்ல போகிறோம். ஏன்னா இது உங்களுக்கு பசும்போல் போர்த்திய புலி போல நல்லது மாதிரி தெரியும், ஆனால் பாதிப்பை கொடுக்கும். அதை பற்றி தெளிவாக பார்த்துருவாங்க. சூப்பர் சார். சனி வக்ர பயிற்சினா என்ன, எந்த டேட்டில் வரப்போகுது, ஒவ்வொரு ராசினருக்கும் ஏற்படக்கூடிய 5 மாற்றங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த சனி வக்ர பயிற்சி பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி. நல்ல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை கொண்ட சிம்ம ராசி நேயர்கள் இப்போ அஷ்டம சனியில இருக்காங்க. இந்த சனி வக்ர பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி சார் இருக்கு? நிச்சயமா கரெக்டான ஒரு பாயிண்ட் கேட்டீங்க. சனி வக்ரம் வரும்போது அஷ்டம சனி இனி இல்லை என்ற நிலை வரப்போகுது. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டோன்ல வரப்போகுது ராசி இந்த ராசி தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துக்கு நல்ல விஷயம்னா, சுப விரயம். என்னங்க விரயம் அப்படின்னு கேட்குறேன். விரயம் இல்லைங்க, சுப விரயம்னு சொன்னேன். என்ன ரீசன்னா, சுப விரயம்னா இடம் 4ஆம் வீட்டை பார்க்குது, 4, 6, 8 பார்க்குது. அப்போ இடம், வீடு, வண்டி வாகனங்கள் ஒரு பெட்டராக அமைய போகுது. ஆல்ரெடி வாடகை வீட்டில் இருக்கன்னா உங்களுக்கு நல்ல வாஸ்து உள்ள இடத்துக்கு போக போகிறீங்க. உங்களுக்கு சொத்து சுகங்கள், வண்டி வாகனங்கள் திருப்திகரமாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு உடல்நிலைகள் சீராங்க. சின்ன வைத்தியம் பார்த்து உடல்நிலைகள் சீராகக்கூடிய காலகட்டம்.
அடுத்தது 6ஆம் பாவம் பார்க்கும்போது தாங்க வேலை வாய்ப்பில் இந்த ராசிக்காரங்க கடுமையாக உழைச்சாங்க, இரவு பகல் பார்க்காம உழைச்சாங்க. ஆனால் இவங்களோட செஞ்ச அந்த உழைப்பை மற்றவங்க அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க இத்தனை நாளாக. சார் நேரம் பார்த்து ஆனால் பெனிஃபிட் எனக்கு கிடைக்கலன்னு சொன்ன அந்த வருத்தப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த வேலையில் நிரந்தர அம்சம் உண்டு. உங்களுக்கு தலைமை தாங்கும் பண்பு வரைக்கும் போகுது. ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடியது, ஒரு டபுள் ப்ரொமோஷன் கிடைச்ச மாதிரி அவ்வளோ திருப்தியாக இருக்க போகுது. இந்த ராசி பார்த்திங்கன்னா கடன் ஒரு சில இது ஆயிடுச்சு. இந்த கடன் பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா, ஒரு அட்வைஸ், கடன் இப்போ வாங்கவும் செய்யலாம் அடைக்கவும் செய்யலாம். அப்போ சுப கடனை வாங்கிக்கங்க, அசுப கடன் வேண்டாம். அதுவும் அசுப கடனை வாங்குற பொருளோட விலை குறையுதுன்னு அதை வாங்காதீங்க. இப்போ புதுசாக ஒரு கார் வாங்குகிறோம், ஷோரூம் விட்டு இறங்கணும்னா விலை குறைஞ்சிரும், அப்போ அதை தவிர்த்துருங்க. இதே இடம் வாங்குறீங்க, நகை வாங்குறீங்க, அப்போ அது விலை டபுள் ஆகும். அப்போ அந்த கடனை நீங்கள் சுப கடனாக பார்த்துக்கங்க. நிறைய பேர் இந்த ராசியில் எது மாட்டினாங்கன்னா, சம்பளம் பெரிய லெவலில் இருக்கும்போது 1 லட்ச ரூபா இஎம்ஐ மாதிரி வந்துறது, 70,000 80,000 இஎம்ஐ வர மாதிரி இருக்கும்போது ஜாபில் அன்சர்டனிட்டி வரும்போது பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த தாக்கம் குறைகிறது. அப்போ வேலை நிரந்தரம், செல்வ கடாட்சம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. இந்த ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பார்க்கும்போது இவங்களுக்கு பொதுவாகவே ஒரு சில பணங்கள் தொலைச்சது, சின்ன சின்ன அவமானத்தை சந்தித்தது, தகுதிக்கு குறைவாக பல விஷயங்களை இவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுது. இவங்க செல்வ கடாட்சத்தை தாண்டி பல இது பண்ணிட்டாங்க. இப்போ தான் அது மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன. பொதுவாக இவங்களுக்கு இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, ப்ராவிடென்ட் ஃபண்ட் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. அது லாபகரமாக இருக்கும். நிறைய பேர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ராசிக்காரங்க. அப்போ ஸ்டாக்னா லாங் டேர்ம் ஸ்டாக்காக போயிருக்காங்க. ட்ரேடிங் மட்டும் வேணாம். இங்கே கேது பகவான் இருக்கும்போது ட்ரேடிங் அது அம்சம் இல்லை. ஆனால் இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட், டிவிடெண்ட் ஸ்டாக்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் ஃபாரின் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா, அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இதுவும் வேணும். ஆனால் அந்த மாதிரி அம்சம் உண்டு. நிறைய பேர்த்து கேள்வி, பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா. அதாவது விளம்பர யுக்தியை தெரிந்த ராசி இந்த ராசிங்க. ஏன்னா 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியுமே சுக்கிர பகவானாக வருகிறார். இப்போ பிஸ்னஸ் ரீதியாக மிகப்பெரிய ஒரு டெவலப் பண்ண போகுது. இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம், என்ன வேணா இருக்கலாம், அதை சரியாக பயன்படுத்தினால் இதாக இருக்கும். இந்த ராசிக்கு அஷ்டமச்சனியில் இருக்கும்போது நிறைய அரசியல் தலைவர்கள் பார்த்திங்கன்னா தோல்வியை சந்தித்தது. என்ன ரீசன்னா அஷ்டமச்சனி. இப்போ அந்த வக்கர நிவர்த்தி ஆன உடனே, குரு பார்வை வந்த உடனே இவங்களுக்கு தவற விட்டு வாய்ப்புகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. குட் டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, மிகப்பெரிய யோகங்கள். அப்போ குழந்தை பாக்கியம் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா பொதுவாக இந்த குழந்தைகள் வருத்தப்பட்டது. இப்போ என்ன ஆகுதுன்னா, சுகஸ்தானம் இதாகுது, தடைகள் விலகுது, நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க, குழந்தை பாக்கியம் வருது, குழந்தைகளுக்காக இவங்க நிறைய விஷயங்கள் செய்ய போகிறாங்க. சூப்பரான காலகட்டங்க. அருமை சார். இப்போ நீங்கள் நிறைய ஸ்டாக்கை பற்றி சொன்னீங்க. ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? நிச்சயமாக இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை இவங்க திருப்பி நல்ல வகையாக பணம் ரீதியாக, நகை ரீதியாக எடுக்க போகிறாங்க. குறிப்பிட்டதில் இவங்களுக்கு ஒரு 25% வரைக்கும் ப்ராஃபிட் வருகிற காலகட்டம் நிச்சயமாக உண்டு. இதில் மாணவர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா குரு பார்வை 4ஆம் வீட்டுக்கு வந்துடுது இல்லையா, நிறைய பேர் ஃபாரினில் போய் படிக்கட்டுமா, மனசுக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்குமா, நான் ஒரு கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவேனா, கேம்பஸ் இன்ட்ரி கிடைக்குமான்னு வேறு நிறைய மாணவர்கள் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கும் நல்ல காலம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அது மட்டும்தான். நிச்சயமாக நவம்பர் வரைக்கும் கோல்டன் டைம் உங்களுக்கு. சூப்பர் சார். அஷ்டம சனியே கஷ்ட காலகம் அப்படின்னு ரொம்ப கவலையில் இருந்தவங்களுக்கு சூப்பர்பா அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இப்ப சார் எப்படி பேசுறாரோ அதே மாதிரி அஸ்ட்ராலஜி ரீதியா நீங்களும் நல்லா பேசணும், ஜாதகம் பார்க்கணும், மற்றவங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும், இல்லப்பா என்னுடைய ஜாதகத்தை நான் பார்த்துக்கணும், என்னுடைய உறவினர்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், நான் ஒரு அஸ்ட்ராலஜர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த புக்கை வாங்கி படிங்க. இந்த புக்கில் ஜாதகம் ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர்க்கக்கூடிய மிக நுண்ணியமான விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. ஸோ இந்த ஒரு புக் உங்களை அஸ்ட்ராலஜரா மாற்றக்கூடிய அற்புதமான புக் அப்படின்னு சொல்லலாம். இது அமேசான்லேயும் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. சரி, எனக்கு அதிலெல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சார்கிட்டே டேரெக்டாக இந்த புக்கை நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி பர்சனலாக உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை கணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குது, வாஸ்து பிரச்சனையை தீர்க்கணும்னு நினச்சாலும், சோழி பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை டைரக்ட் கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் இருக்குது, அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.